வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ரொம்பவே ஸ்பெஷல். வாங்க உள்ள போலாம். ஏப்ரல் 26 இந்த தேதியில அப்படி என்ன இருக்குன்னு நீங்க கேட்கலாம். சொல்லப்போனா கணித வரலாற்றிலேயே இது ஒரு பயங்கரமான முக்கியமான நாள். ஒரே ஒரு நாள், ஆனா அந்த ஒரு நாள் பல மாபெரும் மேதைகளை ஒன்னு சேர்க்குது. அவங்கள பத்தி தான் நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். இதான் நம்மளோட டைம் மெஷின் வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு புள்ளி ஏப்ரல் 26 இதுதான் நம்ம பயணத்தோட மையம். இதுல இருந்து தான் நாம காலத்துல முன்னாடியும் பின்னாடியும் போய் நாம சந்திக்க போற எல்லா மேதைகளையும் ஒன்னா இணைக்க போறோம். சரி வாங்க நம்மளோட முதல் கதைக்குள்ள போலாம். கணக்குக்கும் ஒரு நாட்டுல நியாயமான அரசியல் நடக்கிறதுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆனா இருக்கு. அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்க. மேத்ஸ், அதாவது கணக்கு, ஒரு அரசாங்கத்தையே எல்லாரும் ஏத்துக்கிற மாதிரி ரொம்ப நேர்மையானதா மாத்த முடியுமா? எப்படி? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி இல்ல? வாங்க இதுக்கு விடை தேடலாம். நம்மளோட முதல் ஹீரோ இவர்தான் எட்வர்ட் ஹண்டிங்டன். இவருக்கும் ஏப்ரல் 26க்கும் என்ன சம்பந்தம்னா, அன்னிக்கு தான் இவர் பிறந்தார், 1874. இவரோட சாதனை என்ன தெரியுமா? ரொம்ப சிம்பிள் ஆனா பவர்ஃபுல். அமெரிக்காவுல ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் பார்லிமெண்ட்ல எத்தனை பேர் இருக்கணும்னு ஒரு கணக்கு இருக்குல்ல, அந்த பிரிவினைய எப்படி ரொம்ப நியாயமா ஒரு சண்டையும் இல்லாம பிரிக்கிறதுன்னு ஒரு மேத்ஸ் ஃபார்முலாவை கண்டுபிடிச்சாரு. அட, அந்த சிஸ்டம் தான் இன்னைக்கும் அமெரிக்காவுல யூஸ் பண்றாங்க. இப்ப புரியுதா? மேக்ஸுங்கிறது வெறும் கணக்கு புத்தகத்துல இருக்கிற சமன்பாடுகள் மட்டும் இல்ல, அது ஒரு நாட்டோட ஜனநாயகத்தையே கட்டமைக்க உதவுது. இதுதான் விஷயம். அவரோட வேலை வெறும் நம்பர்ஸ் இல்ல, அது நம்ம சமூகத்தையே வடிவமைச்சிருக்கு. ஓகே, நம்ம டைம்லைன்ல புள்ளிய மார்க் பண்ணியாச்சு. எட்வர்ட் ஹண்டிங்டன் 1874. இப்போ அதே ஏப்ரல் 26ல இருந்து அப்படியே காலத்துல கொஞ்சம் முன்னாடி குதிக்கலாம் வாங்க. நம்மளோட அடுத்த கதை ஒரு பெரிய சோகத்திலிருந்து ஆரம்பிக்குது. ஆனா அந்த சோகத்திலிருந்து தான் உலகத்தையே மாத்தின ஒரு ஐடியா பிறந்துச்சு. ஒரு பெரிய தொற்று நோய் பரவுதுன்னு வச்சுக்கோங்களேன். அது அடுத்து எங்க போகும், எவ்வளோ வேகமா பரவும்னு வெறும் நம்பர்ஸை வச்சு கணிக்க முடியுமா? இப்போலாம் இது நமக்கு ரொம்பவே பரிச்சயமான ஒரு கேள்வி இல்லையா? இவர்தான் வில்லியம் கெர்மாக். இவர் உண்மையிலேயே ஒரு கெமிஸ்ட். ஆனா துரதிர்ஷ்டவசமா ஒரு லேப் ஆக்சிடென்ட்ல கண் பார்வை இழந்துட்டார். அதுக்கப்புறம் தான் அவரோட வாழ்க்கை தியரிட்டிக்கல் மேத்ஸ் பக்கம் திரும்பிச்சு. கெர்மாக் செஞ்சது ஒரு புரட்சிகரமான விஷயம். ஒரு நோய் எப்படி பரவும்னு கணிக்கிறதுக்காக மக்களை 3 குரூப்பா பிரிச்சார். 1 நோய் வர வாய்ப்பு இருக்கிறவங்க, 2 நோய் பாதிக்கப்பட்டவங்க, 3 நோய் குணமாகி இனிமே நோய் வராதவங்க. இந்த சிம்பிள் ஐடியாவை வச்சு ஒரு தொற்று நோயோட பாதையே கணிக்க முடியும்னு நிரூபிச்சார். நீங்க டிவியில பாக்குற ஒவ்வொரு நியூஸ் ரிப்போர்ட், ஒரு வைரஸ் இப்படி பரவுது அப்படி பரவுதுன்னு சொல்றாங்க இல்லையா, அது எல்லாத்தோட ஆரம்ப புள்ளி இவரோட ஐடியா தான். யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய விஷயம். சரி வாங்க நம்ம டைம்லைனுக்கு திரும்ப வருவோம். இப்போ 2வது புள்ளி வில்லியம் கெர்மாக் 1898. பாத்தீங்களா? ஒரே தேதி, ஆனா வேற வேற நாடுகள், வேற வேற சிந்தனைகள். இப்ப நம்மளோட கடைசி ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு கதைக்கு போகலாம். நம்மளோட கடைசி மேதை, உலகமே கொண்டாடுற ஒருத்தர், இந்தியாவோட பெருமை, ஸ்ரீனிவாச ராமானுஜன். ஒரு நம்பருக்கு அதுக்குன்னு ஒரு கதை இருக்க முடியுமா? சும்மா ஒரு எண்ண எது ரொம்ப ஸ்பெஷல் ஆக்குது? இது கொஞ்சம் பிலாசாபிக்கல் கேள்விதான், ஆனா யோசிக்க வைக்குது இல்லையா? இதோ ராமானுஜன். நம்ம லிஸ்ட்ல பார்த்த மற்ற 2 பேரும் ஏப்ரல் 26ஆம் தேதி பிறந்தவங்க. ஆனா ராமானுஜன் இதே ஏப்ரல் 26ஆம் தேதி தான் இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சார். 1729. 1729. இந்த நம்பரை பாருங்க. சும்மா ஏதோ ஒரு 4 டிஜிட் நம்பர் மாதிரி தெரியுதா? ஆனா இந்த நம்பருக்குள்ள ஒரு பெரிய சுவாரஸ்யமான கதை ஒளிஞ்சிருக்கு. அது என்னன்னு பார்க்கலாமா? ஒரு தடவை ராமானுஜன் ஹாஸ்பிடல்ல இருந்தப்போ அவரோட ப்ரொஃபசர் GH ஹார்டி அவரை பார்க்க வராரு. அப்போ ஹார்டி சொல்றாரு, நான் வந்த டாக்ஸியோட நம்பர் 1729, ரொம்ப டல்லான நம்பர் மாதிரி இருக்குன்னு. உடனே ராமானுஜன் சொல்றாரு, இல்ல அது ரொம்பவே சுவாரஸ்யமான நம்பர். 2 கியூப் நம்பர்களை கூட்டி வர்ற தொகையை 2 வேற வேற வழியில எழுதக்கூடிய எண்கள்லயே இதுதான் ரொம்ப சின்ன நம்பர் அப்படின்னு சொன்னாராம். இதுதான் ராமானுஜன். மத்தவங்களுக்கு தெரியாத ஒரு பேட்டர்ன், ஒரு அழகு அவருக்கு எண்கள்ல தெரியும். சரியா சொன்னா இதுதான் ராமானுஜன். மத்தவங்க வெறும் நம்பர்ஸ பார்க்கும்போது அவர் அந்த நம்பர்ஸ்குள்ள ஒளிஞ்சிருக்கிற முடிவெளி வரைக்கும் பார்த்தார். ஓகே, இப்ப எல்லாத்தையும் ஒன்னா சேர்ப்போம். அமெரிக்காவுல ஜனநாயகம், ஸ்காட்லாண்ட்ல நோய் பரவல், இந்தியாவுல எங்களோட ரகசியம். வேற வேற இடம், வேற வேற காலம், வேற வேற பிரச்சனை. ஆனா இந்த 3 பேரையும் இணைக்கிற அந்த ஒரு விஷயம் என்ன? அவங்க வேலை செஞ்ச துறைகள் வேற வேறையா இருக்கலாம், ஆனா அவங்க எல்லாருமே ஒரே ஒரு சக்தி வாய்ந்த கேள்வியை தான் கேட்டாங்க. இந்த மொத்த குழப்பத்துக்குள்ளேயும் கண்ணுக்கு தெரியாம ஒழிஞ்சிருக்கிற பேட்டர்ன் என்ன? அதுதான் அவங்க தேடினது. சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இதே ஏப்ரல் 26ல பிறந்த இன்னொரு பெரிய தத்துவஞானி லுட்விக் விட்ஜென்ஸ்டைன் ஒரு விஷயம் சொன்னார். உலகத்துல இருக்கிற எல்லா அறிவியல் கேள்விக்கும் பதில் கிடைச்சாலும் வாழ்க்கையோட பிரச்சனைகள் அப்படியே தான் இருக்கும்னு.
யோசிச்சு பார்த்தா கரெக்ட் தான். கணக்கு நமக்கு உலகத்தை புரிய வைக்குது, ஆனா வாழ்க்கையோட எல்லா புதிர்களுக்கும் அதை பதில் சொல்லிடாது. அவங்க எல்லாரும் அவங்க காலத்துல கண்ணுக்கு தெரியாத பேட்டர்ன்ஸ தேடினாங்க. இன்னைக்கு நம்மள சுத்தி நாம கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன பேட்டர்ன்ஸ் காத்துக்கிட்டு இருக்கு